ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோன் மூலியமாக 2025ஆம் ஆண்டிற்கான அதிசார குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அது என்ன சார் அதிசார குரு பயிற்சி அப்படின்னாக்கா, இந்த வருடத்தில் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதியானது குரு பயிற்சி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆனார். இந்த மிதுன ராசியில் எப்பொழுதுமே ஒரு வருட காலத்துக்கு குரு பகவான் சந்தித்திருப்பார். அந்த ஒரு வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 மாத காலகட்டங்கள் அதிசாரமாக அடுத்த ராசிக்கு பயிற்சி அடைவார். அந்த அமைப்புகளில் தான் இந்த வருட காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த 2025 அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து மிதுன ராசியில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் கடக ராசிக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அந்த இடத்துல இருக்க போகிறார். அப்போ அந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் எதை மாதிரியாக இருக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். அப்புறம் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதில் 2 விதமாக உங்களுக்கு பலன்களை கொடுக்கலாம் அப்படின்றத சொல்ல விரும்புகிறேன். 2 விதமான பலன்கள் அப்படின்னாக்கா, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் எப்படி இருக்க போகிறார், 3ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைய போகிறாரு, அது எப்படி இருக்க போகுது அப்படின்றத 2 விதமாக பிரித்து பார்க்கும்போது, முதலாவதாக டிசம்பர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலகட்டம் வரலும் மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டுக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைய போகிறார். இந்த குரு பகவான் பயிற்சி அடையக்கூடிய இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு சாதகமாக அது பாதகமாக அப்படின்ற போது கண்டிப்பாக இது சாதகமான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாகுதுன்றீங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரிஷபராசிக்கு இந்த குரு பகவான் அஷ்டமஸ்தானாதிபதி. இந்த குரு பகவான் அஷ்டமஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு தான் பயணிக்க போகிறார். 3ஆம் இடமானது மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ 3, 6, 8, 12ஆம் அதிபதிகள் இது மாதிரி 3, 6, 8, 12க்குள்ளாரே மறைந்திருக்கும் காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தோன்ற விதி. அப்போ ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் மாத காலகட்டத்துக்குள்ளார ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்க. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாக போகுதுன்றீங்க. அதில் முக்கியமாக அந்த கிரகம் எந்த இடத்துல நிற்கிது, அந்த எந்த இடங்கள் பார்வை போடுது, அந்த பார்வை படக்கூடிய இடங்களுக்கெல்லாம் புனிதமடையக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாக்குன்றீங்க. இப்போ குரு பகவானுக்கு மட்டுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா, பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லா ராசிக்காரர்களும் புனிதத்தை ஏற்படுத்தி தருவார். அப்போ இந்த நேர காலங்களில் ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த குரு பகவான் மறைந்திருந்தாலும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற விதியின் அடிப்படையில் அக்டோபர் மாதம் 2025 அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 2025 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலகட்டம் வரலும் 3ஆம் இடத்துல போய் இந்த குரு பகவான் உச்சபலம் பெற்று முயற்சி ஸ்தானங்கள் வலுப்பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான ஒரு முயற்சிகளாக இருக்கும், தோல்விகள் இல்லாத ஒரு முயற்சிகளாக இருக்கும், தைரியத்தோடு நீங்களே செயல்பட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகளாக இருக்கும். யாருக்கிட்டையும் ஆலோசனைகளை கேட்க மாட்டீங்க. இது இப்படி செய்தால் சரியாக இருக்குன்ற ஒரு எண்ணத்தோட உங்களோட தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி தருன்றீங்க. இந்த 3ஆம் இடமானது இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய அமைப்புங்க. அப்போ ரிஷபராசி அன்பர்களின் இளைய சகோதரத்தினால இந்த நேர காலகட்டத்தில் ஆதாயங்கள் ஏற்பட போகுது. உங்களோட இளைய சகோதரத்துக்கு ஏதாவது நல்லது நடக்கணும், திருமணம் ஆகுது, திருமணம் தேவை காத்திருக்கோம், அவங்களுக்கு தொழிலுக்காக காத்திருக்கோம்னா அவங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் ஒரு சில நல்ல வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உதயமாக போகுது அப்படின்றீங்க. அடுத்தது இந்த 3ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் எந்த இடத்தெல்லாம் பார்க்கிறாரோ அதுக்கு பலன்கள் அதிகங்க. அப்போ உங்களோட ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா 7ஆம் இடத்தை கலஸ்தர ஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார் 5ஆம் பார்வையா. அப்போ 7ஆம் இடமானது கலஸ்தர ஸ்தானம் அப்படின்னால ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நேர காலகட்டம் வரலும் திருமணமே நடக்கலை சார், திருமணத்துக்காக நாங்களும் காத்துட்ருக்கோம், திருமண வாய்ப்புகள் தள்ளி போயிட்டே இருக்குது, எப்போ திருமணம் ஆகும்னு தெரியல, நாங்கள் பார்க்காத பரிகாரம் செய்யாத பரிகாரமும் கிடையாது, வழிபாடு செய்யாத கோயில்களும் கிடையாது, ஏதோ செய்துட்ருக்கோம், எல்லா தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணியாச்சுன்னு சொல்கிறோம், ஆனால் திருமணமே நடக்கலை சார், எப்போ நடக்குன்றது தெரில அப்படின்னு எண்ணி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு திடீர்னு பாருங்கள், இந்த அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்குள்ளார ஒரு நல்ல வரன் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பிறகு 2026 ஜூனுக்குள்ளார உங்களுக்கு திருமணம் கைகூடி வரதுக்கான திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேர காலகட்டத்தில் உதயமாகுதுங்க. அதே நேரம் 7ஆம் இடமானது சமுதாயத்தை சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சமுதாயத்தில் பொது தொண்டாற்றக்கூடிய நபர்களுக்கு
மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டங்களானது இருக்க போகுதுங்க. அப்போ அக்டோபர் 18 டிசம்பர் 5 காலகட்டத்திலும் சமுதாயத்திலையும் திருமணமாகாத நபர்களும் திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்களும் குழந்தை பேரும் தரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவெடுக்க போகுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த குருவின் பார்வை சமசப்தமாக உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பட இருக்கு. 9ஆம் இடமானது தந்தை வழி சொத்து சுகங்கள், தன்னோட இஷ்ட தெய்வத்தின் அருளை சொல்லக்கூடிய இடம் 9ஆம் இடங்கள். அப்போ 9ஆம் இடத்துக்கு இந்த உச்சபலம் பெற்ற இந்த குரு பகவான் பார்வை பலம் பெறதுனால தந்தை வழி சொத்து சுகத்தினால ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க. தந்தைக்கு உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் உருவாக போகுது. தந்தைக்கு ஏதாவது உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவுகள் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டமானது உருவெடுக்க போகுது அப்படின்றவிதிங்க. அதனால இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா தந்தை மூலிமா ஆதாயங்களும் தந்தை வழி சொத்து சோகத்தினால மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளையும் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவெடுக்கின்றவிதிங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு இந்த குரு பகவான் பார்க்கப்படுறார், உச்சபலம் பெற்று பார்க்கப்படுறார். அப்போ தொழில் செய்யக்கூடிய நபர்கள், தொழில் வளர்ச்சியில் தொழில் ஏதாவது நிறுவனம் வச்சு நடத்தக்கூடிய ஒரு முதலீட்டாளர்களாக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு வருடத்தில் ஏற்படக்கூடிய அந்த வருமானங்களை இந்த அக்டோபர் 18 டிசம்பர் 5 மிகப்பெரிய வருமானத்தை சந்திக்க போகிறீங்க. அந்த நேர காலங்களில் நீங்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் போதுமானது. முக்கியமாக தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் வளர்ச்சி மிகப்பெரிய லெவலில் உச்சத்தை தொடக்கூடிய ஒரு காலகட்டங்களானது உருவெடுக்க போகுதுங்க. அதனால் அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திங்க, லாபங்கள் அதிகரிக்கும். உங்களோட மூத்த சகோதரத்துக்கு இது ஒரு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 2வது திருமணம், ஏற்கனவே யாருக்காவது திருமணம் நடந்து ரத்தாகி போயிடுச்சு சார், கோர்ட்டு கேஸ்லாம் டைவர்ஸ் வாங்கிட்டோம், ஆனால் 2வது திருமணத்துக்காக காத்துட்ருக்கோம், அதுக்கு திருமண வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 11ஆம் இடம் தான் இளையதாரத்தை குறிக்கக்கூடிய இடங்க. திடீர்னு பாருங்கள், ஏதோ ஒரு பெண்ணை பார்த்தோம், ஏதோ ஒரு பையனை பார்த்தோம், திடீர்னு 2 பேர்த்துக்கும் கருத்துக்களாக ஒத்து போச்சு, திடீர்னு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அக்டோபர் 18 டிசம்பருக்குள்ளார ஒரு 2வது திருமண அமைப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அப்போ இது எல்லாமே ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள் நீங்கள் வேணால் சொல்லிக்கலாம், அக்டோபர் 18 டிசம்பருக்குள்ளார என்ன சார் நடந்துற போகுது அப்படின்னு சொல்லலாம். இது வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய அளவுகளில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேரம் உருவாக போகுதுங்க. ஏன்னா நல்ல கிரகங்கள் நல்லவனுக்கு செய்கிறத காட்டிலும் கெட்ட கிரகங்கள் தனக்கு அது மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாரி வழங்கிட்டு போகின்றிருக்கிறீங்க. அப்போ ரிஷபராசிக்கு இந்த குரு பகவான் அஷ்டமஸ்தானாதிபதி, அவர் மறைந்திருந்து அவர் உச்சபலம் பெற்று பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்துமே புனிதமடைய போகுதுங்க. அதனால் இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட முயற்சிகள் பலிதமாக போகுது. இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்பட போகுது. மூத்த சகோதரத்துக்கு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டங்கள். 2வது திருமணத்துக்காக எதிர்பார்த்துருக்காங்கன்னா 2வது திருமண அமைப்புகளும், அதாவது முதல் திருமண அமைப்புகள், ஏன்னா 7ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறனால திருமணமே ஆகாத நபர்களும் திருமண வாய்ப்புகளும் கூடி வரக்கூடிய காலகட்டம் உருவாகுது. தந்தை வழி சொத்து சோகத்தினால ஆதாயங்களும், தந்தை வழி சொத்து சோகம், கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எதாக இருந்தாலும் அது சாதகமான ஒரு அமைப்புகளும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அக்டோபர் 18 டிசம்பர் 5 நடக்க போகுதுங்க. ஆனால் டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலகட்டம் வரலும் இந்த குரு பகவான் வக்ரகதியில் திரும்பவும் பின்னோக்கி அதே மிதன வீட்டுக்கு வந்துடுவாருங்க. இந்த மிதன வீட்டுக்கு வந்தாலும் அவர் அவங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு தான் வந்திருப்பார். அப்போ அந்த நேர காலங்களில் குடும்பத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் குறைகள் எதுவும் ஏற்படாது. ஏன்னா குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தாலே குடும்ப வளர்ச்சி, குடும்ப ஒற்றுமையை மேலோங்கக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள், சுபகாரியங்கள், அழியா சொத்து சேர்க்கை, வீடுமனை வாசல் வாங்குவது, வீடுமனை வாசல் கட்டுவது, குடிபெயர்ந்து குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்வது, இது மாதிரி சுப நிகழ்வுகள் தான் அந்த நேர காலகட்டத்திலையும் உருவாகுன்றீங்க. ஆனால் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம்னா அக்டோபர் 18 டிசம்பர் 5ங்க. நியூட்ரலாக இருக்கக்கூடிய காலகட்டம்னா டிசம்பர் 5 2026 ஜூன் 1ஆம் தேதி காலகட்டம் வரை நியூட்ரலாக போகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும். இது எல்லாமே ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய பயிற்சிகளாக இருக்குது. சரியான விதத்தில் பயன்படுத்திங்க. அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறையை ஒப்பிட்டு பார்த்துட்டு முயற்சி எடுத்திங்கன்னா எதிர்கால அமைப்புகள் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்குன்றீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.